John chapter 3 and verse 19. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. And this is the condemnation, that light is come into the world, and men love darkness rather than light, because their deeds were evil. This Gospel of St. John has a similarity with the entire Bible. இந்த யோவான் சுவிசேஷம் மற்ற அந்த முழு வேதத்திற்கும் அது ஒரு ஒப்பனையாக இருக்கிறது. The Bible starts with in the beginning. John's gospel starts with in the beginning. வேதாகமம் முதல் வசனம் ஆதியிலே என்று ஆரம்பிக்கிறது. யோவான் சுவிசேஷமும் ஆதியிலே என்று தான் ஆரம்பிக்கிறது. The Bible ends with amen, and John's gospel also ends with amen. வேதாகமம் கடைசி ஆமென் என்ற வார்த்தையில் முடிவடைகிறது. யோவான் சுவிசேஷமும் அந்த ஆமென் என்ற வார்த்தையில் முடிவடைகிறது. In the work of creation, the first thing God says is let there be light in chapter 1. சிருஷ்டிப்பின் வேளையிலே ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார் வெளிச்சம் உண்டாக கடவது. John chapter 1 also introduces the true light, the new light of the New Testament. யோவான் சுவிசேஷமும் அந்த மெய்யான ஒளியை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. So here Jesus calls himself the light. இங்கே இயேசு தம்மை தாமே ஒளி என்று சொல்லுகிறார். Jesus in the Old Testament in the book of Malachi calls himself the sun, S-U-N, of righteousness. பழைய ஏற்பாட்டு மல்கியான் புத்தகத்தில் இயேசு அவர் நீதியின் சூரியன் என்று அழைக்கப்படுகிறார். Jesus in John chapter 8 and verse 12 said, I am the light of the world. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தர் நானே அந்த உலகத்தின் ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Just like the sun shines today, இன்று இந்த சூரியன் நம்மில் பிரகாசிக்கிறது போல Jesus also is shining today in the souls and hearts of people. என்றும் இயேசு கிறிஸ்து மனுஷருடைய இருதயத்திலும் ஆத்மாவிலும் ஒரு ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். Keeping light as the basis of our theme today, we are going to see a few things about life itself. இந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் நாம் சில வெளிச்சத்தை குறித்து பல காரியங்களை நாம் படிக்க போகிறோம். Just like the sun is very real and very obvious, nobody can deny the existence of the sun. சூரியனை ஒரு காலம் ஒருவரும் அதை மறுதலிக்க முடியாது, அது ஒரு மெய்ப்பொருளாக இருக்கிறது போல, although there is a huge group of people who deny the existence of God and deny the existence of Jesus, அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறதும் அவரை மறுதலிக்கிறதுமான காரியங்கள் இருந்தாலும், that in no way diminishes the existence of Jesus. அது அப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிறார் என்றுதான் அந்த சத்தியத்தை அவர்கள் ஒரு காலம் மறுக்க முடியாது. One Christian philosopher said, ஒரு கிறிஸ்தவ தத்துவ ஞானி இப்படியாக சொல்லுகிறார், when the sun is shining in midday, மத்திய வேளையில் சூரியன் பிரகாசிக்கிற வேளையிலே, that is he said, some people are denying the existence of God. சிலர் கடவுள் என்றதான காரியத்தை அவர்கள் மறுதலிக்கிறார்கள். They are shouting, there is no God. அவர்கள் உரத்த சத்தத்தோடு சொல்கிறார், கடவுள் என்பது இல்லை என்று சொல்லுகிறார்கள். You know what this Christian philosopher said? ஆனால் இந்த கிறிஸ்தவ தத்துவ ஞானி என்ன சொல்கிறார் என்று தெரியுமா? For a human being to scream there is no God, he compared it to something. மனுஷன் இந்த கடவுளை ஏதோ ஒரு காரியத்துக்கு அவன் ஒப்பனையாக சொல்லுகிறான். He says it's like writing darkness on the wall in the afternoon, midday. அவர் சொல்லுகிறார், இந்த மத்தியான வேளையிலே ஒரு சுவரில் ஒரு இருட்டான வேளையிலே, மத்தியான வேளையில் இருட்டு என்கிற வார்த்தை எழுதுவதற்கு சமானமா இருக்கிறது. அந்த மத்தியானத்தில் இருட்டு என்றதான அந்த வார்த்தைக்கு இது சமானமா இருக்குது என்று சொல்லுகிறார். By writing darkness on the wall, how dark will the sun become? நாம் இந்த இருட்டு என்றதான வார்த்தை அந்த சுவரில் எழுதும்போது அந்த சூரியன் எவ்வளவு இருளாகும் என்று நாம் சொல்ல முடியுமா? In the same way, no matter how many thousands of people say there is no God, God continues to shine. அதே போல எவ்வளவு ஜனங்கள் எத்தனை முறை கடவுள் இல்லை என்று சொன்னாலும் கர்த்தர் உண்மையாகவே நம்மை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். From literal light and from the word of God, we are going to study a few things for our personal growth. இந்த எழுத்தின் பிரகாரமாக இந்த ஒளியும் வேதாகமத்தின் காரியங்களை குறித்தும் நாம் சில காரியங்களை நாம் படிக்க போகிறோம். First of all, let's read from Ephesians chapter 5 and verse 13. முதலாவதாக எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிப்போம்.
அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. Here it is written, whatsoever makes manifest is light. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எவைகள் வெளியரங்கமாக்குவதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. Why does the sun exist? ஏன் சூரியன் இருக்கிறது? Not so that we can look at the sun and smile at it. ஏதோ நாம் அதை பார்த்து சிரிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. The sun exists because it is by the sun that we can see everything else clearly. சூரியன் இருக்கிறதான காரணம், நாம் அந்த சூரியன் வெளிச்சத்தின் மூலமாக நாம் காரியங்களை பார்க்கும்படியாக இருக்கிறது. If the sun disappears, we all will disappear. இந்த சூரியன் அது மறைந்து போகும் என்றால் நாம் எல்லாரும் மறைந்து போவோம். In the Old Testament, there was a plague called darkness. Of the 10 plagues, the 9th plague was darkness. நாம் பழைய ஏற்பாட்டில் படிக்கும்போது அந்த 10 வாதைகளில் ஒரு வாதை அது இருள் என்று நாம் படிக்கிறோம். The darkness was so thick, so tangible that people could not move from their places for 3 days. They remained where they are. அந்த இருளானது மிகவும் உண்மையானதாக இருந்தது. அது தொடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு இருளாக இருந்தது. அந்த ஜனங்கள் 3 நாள் அளவு அவர்கள் ஒருத்தர் பார்க்க முடியாமல் இருந்தது. But the sun is shining today. That's why we are able to see each other. ஆனால் இன்று சூரியன் நம்ம பிரகாசிக்கிறபடினால நாம் ஒருத்தர் பார்க்க முடிகிறது. In the same way, Jesus is the spiritual sun. அதே போல இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவிக்குரிய சூரியனாய் இருக்கிறார். Only when he shines, our life, we understand the reality of life itself. அவர் நம்முடைய ஜீவியத்தில் பிரகாசிக்கும் போது நம்முடைய ஜீவியத்தின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். By him only everything else we can see clearly. அவர் மூலமாக நாம் சகலத்தையும் தெளிவாக பார்க்க முடிகிறது. Otherwise, a man walking in darkness can only imagine certain things and he can only feel for things and he will stumble easily. ஆனால் இருளில் நடக்கதான் ஒரு மனுஷன் அவன் சில காரியங்களை அவன் கற்பனை செய்து கொள்ளதான் முடியும், அவனை தொடதான் முடியும், ஆனால் அவனை புரிந்து கொள்ள முடியாது. There's a lot of deception and misunderstandings going around. நாம் அறிந்திருக்கபடி பல வஞ்சனைகள், பல தவறான காரியங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். Why is not everyone thinking the same way? ஆனால் ஏன் அநேகர் ஒரே காரியத்தை யோசிக்கிறதில்லை? Why are there so many kinds of philosophies about life? வாழ்க்கையை குறித்து பலவிதமான தத்துவங்கள் ஏன் இருக்கிறது? Why are people giving so many varieties of interpretations about God? கடவுளை குறித்து பலவிதமான வியாக்கியானங்களை ஏன் மனிதர் சொல்லுகிறார்கள்? Because there is no light in them. ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக வெளிச்சம் இல்லை. When this light shines like the sun, everything else becomes clear and meaningful. இந்த வெளிச்சமானது சூரியனை போல பிரகாசிக்கும் போது எல்லா காரியமும் தெளிவாக இருக்கிறது. St. Paul was a very learned Bible scholar. பரிசுத்த பவுல் அவர் மிக படித்ததான வேத நிபுணர். He was brought up in a school that did not teach mathematics and geography. He was brought up in a school that taught the law of the Old Testament. அவர் படித்ததான அந்த பள்ளியில் கணிதமும் மற்ற காரியங்களும் சொல்லப்படவில்லை, ஆனால் வேதத்தை குறித்ததான அவர் அந்த காரியங்களை அவர் படித்திருந்தார். But everything that he understood in the scriptures was very shallow. He misunderstood so many things. ஆனால் அவர் வேதத்தை குறித்ததான படித்ததான எல்லா காரியங்களும் மேல்மட்டமாக இருந்தது ஒழிய அவர் சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. You know something? To know who Jesus is, you don't have to study the Old Testament. New Testament. You don't have to study the New Testament. The Old Testament itself is so full of Jesus. நாம் புதிய ஏற்பாட்டை படிக்க தேவையில்லை, ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டு முழுவதும் இயேசுவை குறித்தே சொல்லுகிறது. Old Testament is throwing light on the first coming of Jesus. முழு பழைய ஏற்பாடும் இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகை குறித்தே சொல்லுகிறது. St. Paul knew the whole law, but he did not know Jesus. பரிசுத்த பவுல் இந்த நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் அறிந்திருந்தார், ஆனால் இயேசுவை அவர் அறியவில்லை. One day a light shone on him. ஒரு நாள் அவருடைய ஜீவிதத்தில் வெளிச்சம் பிரகாசித்தது. From that day his whole understanding of the Bible changed. அந்த நாளில் வேதத்தை குறித்ததான அவர் முழு அறிவும் அந்த நாளில் மாறினது. Now he got such a new light that he started writing Revelations, which became 14 books in our Bible. அவர் அப்படிப்பட்டதான அந்த வெளிச்சத்தை பெற்றிருந்தார். அவர் ஏறக்குறைய 14 நிருபங்களை எழுதியிருக்கிறார். So how you have to live, to know how you have to live, you need that light.
நீங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்றதான அந்த காரணத்திற்காக உங்களுக்கு அந்த வெளிச்சம் தேவையா இருக்கிறது. Without Jesus, the most intelligent man in this world is walking in darkness. He is stumbling. Anytime he will fall into a pit. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் இந்த உலகத்தில் எவ்வளவு ஞானமுள்ளவனா இருந்தாலும் அவன் இருளிலே தான் நடக்கிறான். But if a man has Jesus with him, he might be the biggest fool in this world, but he'll reach heaven safely. ஆனால் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தால் அவன் இந்த உலகத்தில் எவ்வளவு ஒரு மதினமான மனுஷனா இருந்தாலும் அவன் தன்னுடைய ஜீவியத்தில் அவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான். That's why in the Proverbs we read, in all thy ways acknowledge him and he will direct thy paths. அதனால் நீதிமொழிகள் வசனத்தை வாசிக்கிறோம். உன்னுடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவர் அறிக்கையிடு அவர் உன்னுடைய பாதைகளை நடத்துவார். So in all thy ways acknowledge him, he will direct thy paths. உன்னுடைய எல்லா வழிகளும் அவரை அறிக்கையிடு அவர் உன்னுடைய வழிகளை நடத்துவார். That means we have to be under the light of that sun that shines in our minds and our souls. Only then we'll be directed in the right way. அதனுடைய அர்த்தம் நாம் அந்த பிரகாசிக்கிறதான அந்த வெளிச்சத்தின் கீழாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் நாம் அந்த வெளிச்சத்தின் கீழாக வர வேண்டும். You know, there's a word in English, it's called vulnerable. That means we human beings are we can easily be deceived, we can easily go astray, we can easily get duped, we can easily fall, we can easily fail. That's all we are. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தை நம்முடைய ஜீவியத்தில் நாம் எளிதாக தாக்கப்படக்கூடியவர்கள், எளிதாக விழக்கூடியவர்கள், எளிதாக வஞ்சிக்கக்கூடியவர்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். We are very prone to danger. நாம் இந்த ஆபத்தான சூழலுக்கு நாம் எளிதாக விழக்கூடியவர்களாக இருக்கிறோம். That's why we all need Jesus as the light of life. ஆதலால் நம்முடைய ஜீவியத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒளியாக அவர் நமக்கு தேவைப்படுகிறார். Read John chapter 8 and verse 12. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். Then spake Jesus again unto them, saying, I am the light of the world. He that followeth me shall not walk in darkness, but shall have the light of life. He will have the light of life. அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசு வெளிச்சமா இருந்தாலும் அவர் ஜீவ ஒளி என்று அழைக்கப்படுகிறார். Even though Jesus is light, he is called the light of life. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாய் இருக்க வேண்டும், முடிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த ஜீவ ஒளி இல்லாமல் அது முடியாது. So that if we need to complete our life victoriously, if we do not have this light, we cannot do it. When I was small, we used to play a game. நான் சிறு வயதா இருக்கும்போது நான் ஒரு விளையாட்டு விளையாடுவேன். It's called dark room. அது ஒரு இருளான அறை. So in a room we will shut out all the lights. ஒரு அறை உண்டு. அந்த அறையில் எல்லா வெளிச்சத்துக்குரியதான எல்லா காரியங்களும் நாங்கள் அடைப்போம். So you can't see each other in the room. அதனால் ஒருவர் காண முடியாத அளவுக்கு அது இருள் இருக்கும். We'll be about 3-4 of us. 3-4 பேர்கள் இருப்போம். All small children. எல்லாம் சிறுவர்கள் தான். So one boy has to he will wait in a corner for 1 minute and the other 3-4 will go and hide in different places in that dark room. அந்த 4 பேரில் ஒருவன் ஒரு இடத்தில் காத்திருப்பான், மற்ற 3 பேரும் அந்த அறையின் பல இடங்களில் தங்களை ஒளித்துக் கொள்வார்கள். So now after 1 minute this boy who is in that corner has to go and catch one person. சில வினாடிக்கு பின்பாக இந்த மூலையில் இருக்கிறதான அந்த பையன் மற்ற நபர்களை அவன் தேட வேண்டும். He has to hold that person and he has to tell who is that person also. அவன் அந்த பிடித்ததான அந்த பையனை பிடித்துக்கொண்டு அவன் யார் என்று சொல்ல வேண்டும். In the darkness you can catch a human being, you can't find out who that person is. அந்த இருளில் நாம் ஒரு மனுஷனை பிடிக்கலாம், ஆனால் அவன் யார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியாது. Even if you feel the eyes and nose and all, you can guess wrong. நாம் நம்முடைய கண்களையும் நம்முடைய மூக்கையும் பார்த்து நாம் அறிந்து கொள்ள தடவி பார்த்தாலும் நாம் அதை யார் என்று நாம் சொல்ல முடியாது. So one day one boy was the catcher and he was waiting in a corner and we all went and hid in different places. ஒரு நாளில் அந்த பிடிக்கதான் அந்த பையன் அவன் அந்த மூலையில் இருக்கிறான், நாங்கள் எல்லாம் எங்களை ஒளித்துக் கொண்டிருந்தோம். So after 1 minute he started feeling about everywhere trying to find us. ஒரு நிமிஷம் பிறகாக அந்த பையன் எல்லாத்தையும் தடவி பார்த்து தேடிக் கொண்டிருந்தான். Finally he caught one person.
கடைசியாக அவன் ஒரு பையனை பிடித்தான். And he started feeling to find out who that's going to be. அவன் அந்த பையனை தடவி பார்த்து அவன் யார் என்று அவன் அறிந்து கொள்ள முயற்சித்தான். Finally he felt the socks in the feet. கடைசியாக அவன் காலில் போட்டுதான் அந்த சாக்ஸை அவன் தடவி பார்த்தான். And immediately he said, this is Andrew. உடனடியாக அவன் சொன்னான், இந்த பையன் ஆண்ட்ரூ என்று சொன்னான். But when the light was switched on, ஆனால் அந்த விளக்கு ஆன் செய்த போது, it was not Andrew, it was me. அது ஆண்ட்ரூ அல்ல, அது நான் தான் இருந்தேன். You know what I did? As soon as the light went off and that boy went to the corner, I took Andrew's socks and I wore it. அது என்ன நடந்து தெரியுமா? அந்த விளக்கு அணைக்கப்பட்ட போது நான் அந்த ஆண்ட்ரூவின் சாக்ஸை எடுத்துக்கொண்டு என்னுடைய கால்களில் நான் போட்டுக்கொண்டேன். And when he started feeling, I deliberately put my leg up so that he can feel the socks and tell the wrong name. அவன் என்னை தடவி பார்த்தபோது நான் வேண்டுமென்று அந்த சாக்ஸை அவனுக்கு முன்பாக வைத்து அவன் தடவி பார்க்க வேண்டுமென்று நான் வைத்தேன். So when you are in darkness, you can be misguided. அதனால் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் தவறான வழியில் நடத்தப்படக்கூடும். That's why Jesus is very important for every individual. அதனால் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு தனி நபருக்கும் அவர் முக்கியத்துவமானவராக இருக்கிறார். Without him all of life is going to be a big guesswork. We'll be thinking we are right, ultimately we will be wrong. அவரை அல்லாமல் நம்முடைய எல்லா ஜீவனும் எல்லாம் ஏதோ ஒரு கற்பனையாக இருக்கும், ஏதோ ஒரு அர்த்தமற்றதா இருக்கும். The second aspect of light, இந்த வெளிச்சத்தின் இரண்டாவது அம்சம், 2 Corinthians chapter 4 and verse 6. இரண்டாம் கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். For God, who commanded the light to shine out of darkness, had shined in our hearts to give the light of the knowledge of the glory of God in the face of Jesus Christ. அறிவாகிய ஒளி, the light of knowledge. It is the light of knowledge. ஒளி என்று சொன்னால் ஆவிக்குரிய மண்டலத்தில் அது நாம் கண்ணால் பார்க்கிற ஒரு வெளிச்சம் அல்ல, அது ஒரு அறிவை காட்டுகிறது. When we say light, when we see in the spiritual realm, it is the light of knowledge. ஆங்கிலத்தில் சிலர் பேசும்பொழுது அவர்களுடைய பேச்சு பிரயோஜனமா இருந்தால் மற்றவர் கேட்கிறவர்கள் சொல்ல, it was very enlightening, அதாவது என்னை பிரகாசிப்பித்தது. In English, when someone speaks and when it is beneficial to others, they say it is enlightening. ஆகையால் இந்த நீதியின் சூரியனாகிய ஒளி இந்த இயேசுவுக்குள் ஒரு அறிவாகிய ஒளி இருக்கிறது. So in the Son of Righteousness, that is in Jesus, there is a light of knowledge. சிலர் பரலோகத்துக்கு போய் வந்திருக்கிறார்கள். Some people have visited heaven and come back. இந்த பரலோகத்துக்கு போய் வந்தவர்களுடைய ஆயிரக்கணக்கான சாட்சிகளை சில நிர்வாகங்கள் சேர்த்து வைத்திருக்கிறது. And many organizations, they have gathered all these testimonies of around 1000 testimonies. அவர்கள் அந்த பரலோகத்திற்கு, அதாவது மரணத்தினுடைய விளிம்பில் இருந்து அவருடைய ஆவி ஆத்மா அவர்களை விட்டு பிரிந்து அவர்கள் பரலோகத்துக்கு போய் சில அனுபவங்களை அனுபவித்து திரும்பி வந்திருக்கிறார்கள். They were at the brim of death and the spirit departed from their body and they visited heaven and they have come back. அவர்கள் பரலோகத்துக்கு போய் வந்தவர்களுடைய பொதுவான அறிக்கை என்னவென்றால், so what is the common confession of all those who visited heaven? ஒரு பெரிய சுரங்கத்தின் வழியா அவர்கள் சென்றார்கள். They went along through a great tunnel. அந்த சுரங்கத்தின் முடிவில் அவர்கள் பெரிய வெளிச்சத்தை பார்த்தார்கள். At the end of the tunnel they saw a great light. அந்த வெளிச்சத்தை பார்த்த மாத்திரத்தில் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு, ஒரு saturation of knowledge, ஒரு அறிவின் நிறைவை அவர்கள் பெற்றார்கள் என்று சொன்னார்கள். The moment they saw the great light, they said they had the saturation of knowledge. இதுபோல இயேசுவோடு நாம் பழகும்போது, அந்த நீதியின் சூரியனோடு பழகும்போது நம்முடைய அறிவு வித்தியாசமா இருக்கும். So also when we communicate with the Son of Righteousness, then we will have that light of knowledge. இயேசுவை கண்ணால பார்த்தவங்க எல்லாம் கை தூக்குங்க. இந்த கண்ணால இயேசுவை பார்த்தவங்க, all those who saw Jesus with this physical eyes, lift up their hands. பாருங்க, 3, 4, 5 பேர் தான், மத்தவங்க யாரும் பார்த்ததே இல்லை. Only 3, 4 or 5, but no one else. அப்போ நம்முடைய மூளை என்ன சொல்லும்? இயேசு நான் பார்த்தது இல்லை, எங்க இருக்கு? என் ஃப்ரெண்ட் கேட்டான், கடவுள் எங்க இருக்கு? எனக்கு முன்னாடி வந்து நிக்க சொல்லு. Even our brain says, where is Jesus? Show me. Even my friend asked, where is God? Show me. ஆனால் இயேசு இருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். சந்தேகமே இல்லை.
But all those who say have an assurance that Jesus exists, lift up your hands. Hallelujah. Hallelujah. இந்த இயேசுவை இதுவரைக்கும் பார்க்காமலும் அந்த நிச்சயம் எப்படி வந்தது? So even though we have not seen Jesus, where did we get that assurance? அதுதான் அந்த வெளிச்சத்தினால் உண்டான அறிவு. That is the knowledge that came through that light. அந்த வெளிச்சத்தில் நாம் ஒரு புதிய அறிவை பெற்று நாம் யார் என்று அறிந்து கொள்ளலாம், தேவன் யார் என்றும் அறிந்து கொள்ளலாம். Through that knowledge, through that light, we will get a new knowledge that we can understand who God is and who we are. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read Luke's Gospel, chapter 5, verse 8. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். When Simon Peter saw it, he fell down at Jesus' knees, saying, "Depart from me, for I am a sinful man, O Lord." பேதுரு ஒரு மீன் பிடிக்கிறவன். Peter was a fisherman. ஏறக்குறைய ஒரு 35 வயது இருந்திருக்கும். Yes, I'm just guessing. I'm just guessing that he would be around 35 years of age. ஆனால் அந்த மனுஷன் அதுவரைக்கும் செய்யாத ஒரு அறிக்கை இப்பொழுது செய்கிறார். But that person, he is confessing a confession that he has not done hitherto. இயேசு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தார். Jesus did a miracle in his life. இயேசு மீன் பிடிக்கிறவர் அல்ல, பேதுரு மீன் பிடிக்கிறவர். It is not Jesus is a fisherman, but Peter was a fisherman. கடலை பற்றி பேதுருக்கு தான் நன்றாய் தெரிய வேண்டும். And it is true that Peter has to know more about the sea. ராத்திரி எல்லாம் வலை வீசி மீன் பிடிக்கவில்லை. And he did not catch any fish all through the night. காலையில் இயேசு வந்து ஒரு ஐடியா சொல்லுகிறார், ஆழத்துல வலையை போடு. And in the morning Jesus comes and gives a counsel, launch out into the deep. அதெல்லாம் நேற்று ராத்திரி ஃபுல்லா போட்டாச்சு ஆண்டவரே, ஆனா நீங்க சொல்றீங்க அதனால நான் செய்றேன். And Simon Peter says, "Oh Lord, we have done everything in the night, but because you are saying, we will launch out." ஆனால் அதை செய்த போது அதிசயமாக வலையே கிழிக்கப்படத்தக்கதாக எத்தனையோ மீன்களை பிடித்தார். But when they did as Jesus said, they caught multitude of fish, even the net was about to break. அப்பொழுது பேதுருக்கு ஒரு அறிவு வந்தது. Then Peter had a knowledge. அந்த அறிவில் ஒரு வெளிச்சம் இருந்தது. And he had the light in the knowledge. அந்த வெளிச்சத்தில் பேதுரு தான் யார் என்று அறிய ஆண்டவர் உதவி செய்தார். And the Lord enabled Peter to know who he is in that light. அந்த வெளிச்சத்தில் என்ன சொல்லுகிறார்? And in that light, what did he say? நான் பாவியான மனுஷன். "Oh Lord, I am a sinner." அது மாத்திரமல்ல, Not only that, அந்த வெளிச்சத்தில் இயேசு யார் என்றும் அறிந்தார். in that light he could understand who Jesus was. அதனாலதான் நீர் என்னை விட்டு போக வேண்டும், நீயும் பாவி நானும் பாவி ஒன்றா இருப்போம் என்று சொல்லல. நீ பயங்கர பரிசுத்தமான ஆள், நான் ஒரு பாவி, என் கூட நிக்காதீங்க, நீங்க போயிடுங்க. And he says, "Depart from me, O Lord," because it is not that you are a sinner, I am also a sinner. He says, "Oh Lord, you are most holy, so I am a sinner, I cannot stand before you. Depart from me, O Lord." ஆகையால் ஆண்டவர் இந்த வெளிச்சத்தின் மூலமாக இப்படி கூட்டங்களுக்கு வரும்போது, செய்திகளை கேட்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, தீர்க்க தரிசனங்கள் வரும்போது தேவன் நமக்கு ஒரு புதிய அறிவை தருவார். அந்த அறிவு தான் நமக்கு வெளிச்சம். As and when we come to the presence of God like this and the meetings and we hear the word of God through the prophecy, then God gives us a light. இந்த அறிவு இருந்தால்தான் நாம் யார் என்று உண்மையா அறிய முடியும். Only when we have such a knowledge we can understand who we are. அதுவரைக்கும் பேதுரு தான் ஒரு பெரிய ஆள் என்று நினைத்திருப்பார். Till that point Peter would have thought about himself that he was a great person. இதுபோல இயேசுவுடைய அறிவாகிய வெளிச்சம் நமக்குள் உண்மையா இராவிட்டால் நாம் பெரியவர்களை நினைத்துக் கொண்டு நாம் எல்லாரையும் விமர்சனம் பண்ணி கொண்டிருப்போம். So also if we do not have Jesus as a knowledge, we will not understand who we are, and we will be boasting about us as a great person. ஒருவர் இப்படி சொன்னார். One person he said so. Sin makes us big and sin makes God small. பாவம் நம்மை பெரியவர்களாக்கி தேவனை சிறியவனாக மாற்றும். Sin makes us big and it makes God small. ஏதோ அவர்தான் குற்றவாளி என்றும் நாம் தான் நீதிபரர் நியாயாதிபதி என்றும் அவரை குற்றவாளி கூண்டில் வைத்து கேள்விகளை நாம் கேட்டுட்டு இருப்போம்.
It appears that he is guilty of sin and he is the accused, and we accuse him so many things, and we will say so many things against him. பவுல் இப்படிதான் செய்து கொண்டிருந்தார். Even St. Paul also did so. அந்த வெளிச்சம் வீசின உடனே அவருடைய அறிவு மாறிவிட்டது. But the moment that light shone upon him, his knowledge was changed. தேவன் யார் என்று அறிய வேண்டும் என்றால் அந்த வெளிச்சம் வீச வேண்டும். If we have to know who God is, we need that light. நாம் எவ்வளவு பலவீனர், மோசமானவர், மட்டமானவர்கள் என்று அறிய வேண்டும் என்றால் அந்த வெளிச்சம் வீச வேண்டும். If that light should shine upon us so that we could understand how weak and how frail we are. இந்த பூமியில் நம்முடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், தேவனுடைய சித்தம் என்னவென்று அறிய வேண்டும் என்றால் அந்த அறிவாகிய ஒளி நம்மேல் வீச வேண்டும். And that light should shine upon our lives so that we need to understand what is the purpose of our existence in this earth. நாம் மரித்த பிறகு நாம் போகிற இடம் எப்படிப்பட்டது, நிஜமாகவே அப்படி ஒரு நிஜமான உலகம் உண்டு, அங்கே நாம் போக வேண்டும் என்று அறிய வேண்டும் என்றால் இந்த வெளிச்சம் வீச வேண்டும். And after our death, if we have to go to that place, a real and existing place, heaven, even if we need to understand that light should shine upon us. இந்த வெளிச்சம் இல்லாவிட்டால், if we do not have this light, இந்த பூமி தான் எல்லாம் என்று நினைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். we will live in this world as though it is only this earth is all to us. தேவனிடத்தில் சென்றாலும் இந்த பூமிக்காக தான் செல்வோமே ஒழிய பரலோகத்திற்கு செல்ல மாட்டோம். Even if we go towards our God, it is only because of this world that we go and not for Jerusalem. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்று நினைக்காமல் இந்த உலகத்தில் தான் என்றென்றைக்கும் இருக்க போகிற நினைத்து இங்கே சம்பாதித்து படித்து வாழ்ந்து அவருடைய கனவெல்லாம் இந்த பூமியில் தான் இருக்கிறது. So billions of these people in this earth, they think that earth is all to them, and it is only they are going to live in this forever, and for that they earn and they do all sorts of things. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. In the scriptures we have a verse. இயேசு ஒரு உவமையை சொன்னார். Jesus speaks a parable. ஒரு மனுஷனுடைய வயல் நன்றாய் விளைந்தது. A field of a person, it brought plentiful. திடீரென்று ஆசீர்வாதம், sudden blessing. திடீரென்று பணக்காரனாய் மாறிவிட்டார். He became rich suddenly. அப்பொழுது அவனுக்குள் ஒரு கேள்வி வருகிறது. At that time he had a question within himself. நான் என்ன செய்ய வேண்டும்? What should I do? அதை கேட்ட உடனே பதிலும் வருகிறது. The moment that he asked, he got the answer immediately. நான் இப்படி செய்வேன். I'm going to do so. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? What is the meaning? ஆண்டவர் நமக்கு சில நேரத்துல பணம் கொடுக்காம இருக்கிறது ஆசீர்வாதம். Sometimes God not giving money, that itself is a blessing. நல்ல வேலை, நிறைய பணம் சீக்கிரமா கிடைச்ச உடனே மைண்ட் யோசிக்க, நான் என்ன செய்ய வேண்டும் யோசிக்க ஆரம்பிக்கும், ஐடியாவும் வரும், இப்படி செய்யலாம். If we get all money, good job and so much of money with us, we will say what I am going to do, and even that idea also will come immediately. அந்த மனுஷனுக்கு ஐடியா வந்தது, அது தேவனிடத்திலிருந்து வந்த ஐடியா இல்ல, தன்னுடைய இருதயத்திலிருந்து வந்த ஐடியா. That idea that came to that man, it is not from God, it came from his own heart. அந்த பணம் வந்த உடனே ஐடியா வந்தது, நான் இப்படி செய்வேன் என்றெல்லாம் அவன் பெரிய ஒரு திட்டத்தை போட்டான். The moment the money came to him, idea also came, and he said, I will do so and so things. அந்த ஐடியாவை போட்டு அன்றைக்கு ராத்திரியே பரலோகத்தில் ஒரு சத்தம், மதிகேடனே. The moment that idea came, that same night, a voice from heaven came unto him, thou fool. அதனால இந்த பரலோகத்தின் வெளிச்சம் நம்முடைய மைண்டில் வீசாவிட்டால் இந்த மதிகேடனை போல தான் வாழ்ந்து மாண்டு போவோம். So if the light of heaven does not shine upon us, we will live like this fool and die. ஆகையால் கர்த்தருடைய அறிவாகிய ஒளிதான் நம்மை நடத்த வேண்டும். So the light of the knowledge of God, it should only lead us. ஒரு நாள் ஒரு சாட்சியை நான் கேட்டேன். Once I happened to hear a testimony. வெளிநாட்டுல ஒரு பாஸ்டர், a pastor abroad, அவருக்கு ஒரு செக் கிடைத்தது. he received a check. அந்த செக்ல பார்த்தா $10 லட்சம் காணிக்கையா ஒருத்தர் கொடுக்கிறார். And he had 10 lakhs of dollars as an offering. அப்போ அத பார்த்த உடனே அந்த பாஸ்டர் என்ன சொன்னா தெரியுமா? The moment the pastor saw it, what did he say? இப்போ என்னுடைய சர்ச்சில் எந்த பில்டிங் ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்ட்டுக்கு இல்ல, அதனால தயவு செய்து இந்த காணிக்கை என்கிட்ட எனக்கு தேவையில்லைன்னு திருப்பி கொடுத்துட்டார். And immediately he said, now as of now I do not have any project to build a building for the faith home, so I do not need this money now, please take it back.
அவருக்கு தேவனுடைய வெளிச்சம் இருந்ததனால தான் அப்படி செய்தார். இல்லனா ஆண்டவரே இந்த செக்கை ஆசீர்வதியும் உம்முடைய பிள்ளையை நீர் பல மடங்கு ஆசீர்வதியும் பெருக பண்ணுன்னு சொல்லிட்டு பாக்கெட்ல வச்சிட்டு நான் என்ன செய்வேன் நான் இப்படி செய்வேன் சொல்லிட்டு பாஸ்டரே கேட்டு போயிருப்பார். Because he had the light of heaven shining upon us, he was able to do that. If he did not have that, he would have said, oh Lord, bless this person, bless them abundantly, and he would have thought, I should do like this and that. இப்ப எங்களுக்கும் ஊழியர்களாக எங்களுக்கும் பெரிய அமௌண்ட் வந்தா எங்க சென்டர் பாஸ்டர் தான் கொடுக்கணும், நாங்க வைக்க முடியாது. Even so, we as the servants of God, if we get a huge amount of money, it does not belong to us, we should give to the center pastor. இந்த ஒளி வீசினால் தான் அந்த அறிவு வரும், சரியான இடத்துல போய் சேரணும். இல்லைன்னா இந்த பூமியில் இருக்க சில காரியங்கள் நம்மை வசீகரித்து பாதை தப்பி போய்விடுவோம். Only when we have that light we will get the knowledge, otherwise all the things of this world will allure us and it will lead us astray. இந்த வெளிச்சத்தை பற்றிய மூன்றாவது காரியம், the third aspect of this light. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 Corinthians chapter 4 verse 5. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். Therefore judge nothing before the time until the Lord come, who both will bring to light the hidden things of darkness and will make manifest the counsels of their hearts, and then shall every man have praise of God. சூரிய வெளிச்சம் பிரகாசிக்கிறது, அதனுடைய வெளிச்சத்தில் எல்லாவற்றையும் காண்கிறோம். The light of the sun shines and through that light we see all things. ஆனால் இப்பொழுது நாம் வாசிக்கிற இந்த வசனத்தில் வெளிச்சத்தினுடைய அம்சம் என்னவென்றால், but this verse that we have read, what is that aspect of light? It will expose, அதாவது மறைக்கப்பட்ட சில காரியங்களை அது வெளியாக்குகிறதான தன்மையுடையதா இருக்கிறது. It will expose or manifest the things of darkness. ஒரு இருட்டுல ஒரு டார்ச் வச்சு தேடினா எப்படி இருக்கும், அது போல வெளிச்சம் இருளில் இருக்கிற சில ரகசியங்களை வெளிப்படுத்தும். As things are seen when we hold the torch and see the hidden things, so also the hidden things of darkness is being exposed. நம் எல்லாருக்குள் ரகசியமான காரியங்கள் இருக்கு. In each and every one of us there are things that are secret. அது யாருக்கும் தெரியாது. No one will not know that. நமக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், ஒருவேளை பிசாசுக்கு தெரியும். We will know that, God will know that, perhaps Satan also might know that. அப்ப மறைக்கப்பட்ட பாவங்கள், மறைவான பாவங்கள், ரகசிய பாவங்கள் என்று சொன்னால் மூன்று விதமான பாவங்கள் உண்டு. When we say hidden sins or secret sins, there are three types of sins. ஒன்று, நாம் சில பாவங்களை செய்வோம் ஆனால் அது பாவம் என்று நமக்கு தெரியாது. One is that we might do that sin but we might not have know that it is a sin. அது நமக்கு மறைக்கப்பட்டது, பாவம் என்றே தெரியாம அறியாமையினால் செய்து கொண்டிருக்கிறோம். And we did that sin ignorantly and knowing that it is a sin. இரண்டாவது, secondly, எத்தனையோ நாட்களுக்கு முன்பாக நாம் ஒரு பாவத்தை செய்திருப்போம், இப்போது அதை மறந்து விட்டோம். So many years we might have done that sin, now we might have forgotten that. அதை அறிக்கை செய்யாமல் பெண்டிங்கில் இருக்கிறது. And we might not have confessed that and it is on pending. மூன்றாவது, thirdly, நமக்கு தெரிந்து மறைத்து வைக்கிற பாவங்கள். knowing that it is a sin and we are hiding that sin. அப்போ ஆண்டவர் இந்த மூன்று பாவங்களையும் ரகசிய பாவங்கள் என்றதான அந்த பட்டியலில் வைக்கிறார். The Lord brings all these three types of sin under the list of secret sins. இந்த பாவங்களை ஆண்டவர் நியாய தீர்ப்பில் கொண்டு வருவதற்கு முன்பாக ஆண்டவர் இதை எக்ஸ்போஸ் பண்ணுவார். அதை டார்ச் வச்சு வீசுகிறது போல, இது தப்பு, நீ செய்யாதே என்று அவர் வசனங்கள் மூலமாய், தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் அவ்வப்போது அவர் பேசுவார். Because before the Lord brings all these sins into judgment, He will expose it and through His words, through His prophecies and through the message, so that it might manifest itself like the torch in the darkness. இந்த மறைக்கப்பட்ட, நமக்குள்ள மறைக்கப்பட்ட, மனசுல மறந்து போன காரியங்கள், இவைகளை வெளியே கொண்டு வரும்படியா, இது தவறு என்று நம்மை ஞாபகப்படுத்தும்படியாக அவர் நமக்கு வெளிச்சத்தை வீசுவார். To bring that into remembrance that it is wrong, it is a fault, it is a sin, the Lord will give often this light unto us. ஒரு நாள் நான் ட்ரெயினில் போகும்போது எனக்கு டிக்கெட் புக் பண்ணினவர்கள் என்னுடைய பேரை மாற்றி விட்டார்கள். Once I was about to travel in a train and people who booked my ticket, they changed my name.
டிடி வரும்போது அவர் கேட்டான் பேர் என்ன. When the TT came, he asked my name. நான் டிக்கெட்ல இருக்கிற பேரை சொன்னேன், என் பேரை சொல்லல. நான் I told a name on my ticket, not my original name. அதை சொல்லி மறந்து விட்டேன். And I told the name and I forgot about that. ஒரு மாதம் கழித்து After 1 month, அந்த பொய்யாக நான் சொன்ன அந்த பேர் அது ஒரு வினோதமான பேர், அது யாருக்கும் இருக்காது, எப்படியோ தப்பா டைப் அடிச்சிட்டாங்க. நான் அதை சொல்லிட்டேன், அது என்னுடைய அந்நிய பாஷையில் வந்தது. And this name that I have told as a lie, that is a strange name, that name came to me as the unknown tongue. அந்த அந்நிய பாஷை வந்த போது உடனே ஆண்டவர் போன மாசம் நீ இந்த பேரை சொல்லி போய் சொன்னாயே என்று ஞாபகப்படுத்தினார். And the moment that I spoke as an unknown tongue, the Lord reminded me, you spoke this as a lie on that day. இது போல இந்த பொய், இந்த ரகசியமான காரியங்கள், நாம் தவறா என்று மறந்த காரியங்கள் நியாய தீர்ப்பில் கொண்டு வருவதற்கு முன்பாக ஆண்டவர் சில வாய்ப்புகளை தருவார். அதுதான் அந்த வெளிச்சம். So likewise the Lord would bring into remembrance all those things that we might have forgotten, and before that judgment he will bring all these things into light, that is through his word. முதலாவது நாமே உணர்ந்து அது அறிக்கையிட அவர் நம்மை ஊக்குவிக்கிறார். Firstly, he enables and encourages us that we understand ourselves and confess it. ஒருவேளை நாம் மறந்து போயிருந்தால், இல்லை என்றால் நாம் மறைத்து வைக்கிறோம் என்றால், இல்லை என்றால் அறியாமே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் அதை வெளியே கொண்டு வருவார். இது தவறு என்று யார் மூலமாகவோ ஒரு சாட்சியின் மூலமாகவோ வசனத்தை வாசிக்கும் போது அவர் சுட்டி காட்டுவார். Or in other words, he will, if we do that sin without knowledge, ignorantly and without any thing, then he brings that light, that fault into, exposes that sin into light through words or through prophecies or through other people. இல்லை என்றால் ஒரு சோதனையின் மூலமாய் நம்மை அடித்தும் உணர்த்துவார். Or in other thing, he will smite us with any trials and make us to understand. வாசிங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். Let us read 1 Corinthians chapter 11. 31ஆம் 32ஆம் வசனங்களை வாசிங்க. Let's read verse 31 and 32. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். For if we would judge ourselves, we should not be judged, but when we are judged, we are chastened of the Lord, that we should not be condemned with the world. நான் சொன்னதான இந்த 3 ஸ்டேஜை இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். We read in this verse about the 3 stages. ஒன்று, நாம் நம்மை நிதானித்து அறிய வேண்டும். Firstly, we should judge ourselves. அதுதான் நாமே உணர்ந்து பாவங்களை அறிக்கை பண்ண வேண்டும். That is that we understand and confess that we are sinners. இரண்டாவது, அறிக்கையிடக்கூடிய பக்குவம் இல்லை, பயமா இருக்கு, இல்லை என்றால் அதை மறந்து போய்விட்டோம், இல்லை என்றால் செய்த தவறை நியாயம் பேசிக் கொண்டிருக்கிறோம், நீதிகரிக்கிறோம், சாக்கு போக்கு சொல்லுகிறோம் என்றால். Secondly, if we are not mature enough to confess that sin and we fear about that and we try to justify that sin, ஆண்டவர் நம்மை சிட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said the Lord will chastise us. அந்த சிட்சை என்று சொல்வது நாம் பெரிய சோதனை என்று சொல்லலாம், ஆனால் இது உண்மையாகவே வெளிச்சம் தான். மறைக்கப்பட்ட ஒரு காரியத்தை நமக்கு வெளியே கொண்டு வந்து அறிக்கை பண்ணு என்று தூண்டி விடுகிற வெளிச்சம். That we might say this chastisement is a great trial, but in the real sense it is the light, so that it might say that we are sinners, that we need to confess it. அந்த நேரத்திலும் பெருமையோடு பிடிவாதத்தோடு நாம் நியாயம் பேசினால், even at that instance, if we with haughtiness if we try to justify our sin, இந்த வசனம் சொல்லுகிறது முழு உலகம் நியாய தீர்க்கப்பட போகிறது. This verse says that whole world will be condemned. அறிக்கையும் பண்ணல, சிட்சிக்கப்படும் பொழுதும் ஏற்றுக்கொள்ளல, ஆண்டவர் அந்த உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்படக்கூடிய உலகத்தோடு நம்மை ஒதுக்கி வைப்பார். We do not confess ourselves even after his chastisement. We do not confess, but the end the Lord will judge us, condemn ourselves along with the world. இதுல நம்முடைய பகுதியில் இருக்கிற ஆபத்து என்னவென்றால், but the danger in our part is, மறுபடியும் நம்முடைய ஆரம்ப வசனத்தை வாசிப்போம். யோவான் 3:19. So let us come back to our key verse, John's Gospel chapter 3 verse 11. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. And this is the condemnation, that light has come into the world, and men love darkness rather than light, because their deeds were evil. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does this verse say? இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறவர் அவர் பரலோகத்தில் இருக்கவில்லை, உலகத்திற்குள் வந்தார்.
the light that he has to be with us is he has to be in heaven, but he has come to this world. ஒரு பூச்சி கூட வெளிச்சத்தை பார்த்து இருட்டிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி போகும். Even an insect, when it sees the light, it will come from the darkness and proceed toward that light. ஆனால் இந்த மனுஷர்களுடைய பரிதாபமான நிலவரத்தை பாருங்கள். உலகத்தின் ஒளி, ஆத்துமாக்களில் பிரகாசிக்கிற ஒளி வந்தது. ஆனால் இவர்கள் அந்த ஒளிக்குள் வராமல் ஒதுங்குறாங்க, இருட்டுக்குள்ள ஓடுறாங்க. But see the pathetic state of man. Even that light came into this world. He has to come from the darkness and he has to go to the light, but he is going to the darkness. அதனுடைய காரணம், the reason is அவருடைய கிரியைகள் பொல்லாதது. Because the deeds are evil. அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் அந்த வெளிச்சத்தை பின்னாடி அந்த இருட்டுக்குள் ஓடுற மனுஷனுக்கு பின்னாடி போயிட்டே இருப்பார் கொஞ்ச நாள். But what the Lord will do is he will for some time he will go back at that person who is going after darkness. நீ வா, இந்த வெளிச்சத்திற்குள் வா. He will say, come back to that light. பல விதத்தில் ஆண்டவர் இடைப்படுவார். So in many ways the Lord will speak to him. அந்த நேரத்திலும் நாம் ஒதுங்கி போனால் ஆண்டவரால ஒன்றும் பண்ண முடியாது. உலகம் நியாயம் தீர்க்கப்படும் போது நாமும் அங்கே நிற்க வேண்டும். Even at that stage also, if we go away, keeping ourselves away from the Lord cannot do anything, but he will judge us along with the world. இதுதான் அந்த ஆக்கினை தீர்ப்பு என்று வசனம் சொல்லுகிறது. And the verse says this is the condemnation. ஆகையால் ஆண்டவர் நமக்கு இந்த நமக்குள் இருக்கிற மறைவான காரியங்களை அவர் வெளியே கொண்டு வர அவர் அவ்வப்போது பேசிட்டே இருப்பார். நம்ம ஓடக்கூடாது அந்த டைம்ல. And as in always frequently the Lord will bring all this darkness out from, he will expose our darkness and to us, and we should heed to that. சமீபத்தில் ஒரு சாட்சியை கேட்டேன். Recently I happened to hear a testimony. ஒரு சகோதரன் பயங்கரமா கோபப்படுவாராம். A person, brother was, he used to get angry very much. ஒரு ஊழியக்காரன் அவருக்கு ஆலோசனை சொன்னான், இப்படி எல்லாம் பண்ண கோபப்படாதீங்க. And a servant of God, he counseled him, do not do like this. அந்த ஊழியக்காரனையும் திட்டுவாராம். And he also will scold that servant of God as well. சில நாட்கள் பிறகு வியாதி படுக்கையில் இருக்கிறார். And after many days he was in the sick bed. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவரை பார்க்க போனார். And this servant of God visited him. அந்த வியாதி படுக்கையில் அவர் சொல்லுகிறார், நீங்க எத்தனை முறை என்ன திருத்தினீங்க, நான் திருந்தல. இப்போ எனக்கு நான் கண்ணை மூடினா என்னை சுத்தி கருப்பா வருது என்று சொல்லிட்டு இருக்கும் போதே ஜீவன் அவரை விட்டு போயிடுச்சு. And he said, how many times he tried to correct me, and there are so many dark spirits around me, and it is trying to come to me. And as he was saying, he departed. பாருங்கள், வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு சீரியஸான ஒரு காரியம். See how serious life is. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எடுத்து நம்முடைய கையில கொடுத்து இது தவறு என்று சொல்லும்போது நாம் தாழ்த்த வேண்டும். So when the Lord takes the sin out of us and gives to our hands and say it is sin, it is wrong, immediately we should confess, humble ourselves and confess. இந்த வெளிச்சத்தினுடைய நாலாவது தன்மை, the fourth aspect of this light. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 Peter chapter 2 verse 9. நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். But ye are a chosen generation, a royal priesthood, and holy nation, peculiar people, that ye should show forth the praises of him who hath called you out of darkness into his marvelous light. இந்த ஆவிக்குரிய ஒளி ஆச்சரியமான ஒளி என்று அழைக்கப்படுகிறது. This spiritual light, it is called a marvelous light. எழுத்தின் பிரகாரமான நாம் இப்பொழுது கண்ணால் பார்க்கிற அந்த ஒளியே அதுவே ஒரு ஆச்சரியமான ஒளிதான். The literal light that we see with our own eyes, that itself is a wonderful thing. வெளிச்சம் என்று லைட் என்று சொல்லும்போது கண்ணுக்கு தெரிகிறதான வெளிச்சம் உண்டு, கண்ணுக்கு தெரியாத வெளிச்சம் உண்டு. When we say light, it a light that we can see, and there is a light that we cannot see. அந்த கண்ணுக்கு தெரிகிறதான வெளிச்சத்தை சில கண்ணாடிகள் வழி அனுப்பினால் அது பிரிந்து 7 கலராக மாறுகிறது. And when we bring that light that we could see and pass through a mirror, then it disperses itself as a spectrum. வெளிச்சம் 3 லட்சம் கிலோமீட்டர், ஒரு நொடியில் 3 லட்சம் கிலோமீட்டர் போகும் வெளிச்சம். Light travels at the speed of 3 lakh kilometers per hour. அப்போ இந்த வெளிச்சத்தினுடைய தன்மை, இன்றைக்கும் இந்த வெளிச்சம் ஒளியினுடைய சில தன்மைகளை பார்த்து
விஞ்ஞானிகளுக்கும் பதில் சொல்ல முடியவில்லை. And when even the scientists, when they see the aspects and the wonders of the light, even they themselves are not able to explain it. ஆகையால் இந்த ஒளியே ஒரு ஆச்சரியமான ஒளிதான். So even if this light itself is a marvelous light, அதை விட நான் இப்பொழுது பேசுகிற இந்த மெய்யான ஒளி, இந்த உலகத்தின் ஒளி, இயேசு ஆகிய ஒளி, அவர் ஆச்சரியமான ஒளியா இருக்கிறார். And the light that I speak, the light of the whole world, Jesus the light, and he is the true light, he is a marvelous light. இப்பொழுது கூட நம்முடைய பிரதமர் அவர் சில இந்தியாவில் இருக்கிற சில பட்டணங்களை ஸ்மார்ட் சிட்டியாய் மாற்றவன், எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்ட் என்று அவர் திட்டமிட்டிருக்கிறார். Even our prime minister, he has also a plan so that he might change all the cities of India as a smart city. Everything is computerized. அப்படி என்றால் நிறைய காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். If that be so, many things will be automated. டிரைவர் இல்லாமல் ஓடுகிற கார் கண்டுபிடிச்சிருக்காங்க. And they also discovered a car, invented a car so that it can run without a driver. இதை விட இந்த ஆச்சரியமான ஒளியின் கீழ் வருகிறவர்கள் ஆச்சரியமாய் நடத்தப்படுவார்கள். And more than that, all those people who come under this marvelous light, they will be led marvelously. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் தான் நடந்தார்கள். The children of Israel, they walked in the wilderness for 40 years. ஆனால் அவர்கள் நடத்தப்பட்டது ஆச்சரியமான காரியம். It is something, a miracle that they were led. வனாந்தரத்தில் தண்ணீர் கிடைக்காது, ஆனால் இவர்களுக்கு தண்ணீர் ஆறாய் ஓடும். In the wilderness, it is usual that we do not get water, but water was flowing as a river to them. வனாந்தரத்தில் ஆகாரம் கிடைக்காது, ஆனால் இவர்களுக்கு டெய்லி காலையில எங்கேந்தோ ஒரு ஆகாரம் வந்து விடுகிறது. In the wilderness, there would be no food, but every day there was a food from heaven. அவர்களுடைய செருப்பு தேய்ந்து போகவில்லை. Their sandals was not spoiled. அவருடைய வஸ்திரம் கிழியவில்லை. Their garments were not torn. அது ஒரு ஆச்சரியமான காரியம். It is a wonderful thing. நீங்களே யோசிச்சு பாரு, 40 வருஷம் இந்த 10 வயசு பிள்ளைங்கள்லாம் 50 வயசு பிள்ளைங்களா மாறிடுவாங்க. Consider for 40 years, all these children for 10 years, they will be changed as 50 years. அதே Dress போட முடியுமா 50 வயசானா? Can they wear the same dress when they are 50 years? ரொம்ப பத்திரமா வச்சாலும் சைஸ் மாறும்ல. How much ever they could preserve it, the size will differ. ஆனா பைபிள்ல சொல்லிருக்கு அவருடைய வஸ்திரம் கிழியவில்லை. But the scripture says the garments was not spoiled. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இவர்கள் வளர வளர வஸ்திரம் கூடவே வளர்ந்து வந்தது. The meaning is as they grew, even the garments also grew along with them. அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் ஆச்சரியமான வாழ்க்கை. Even so, our life is also wonderful. ஆண்டவர் நமக்கு தூதர்களை வைத்திருக்கிறார். நமக்கு அவருடைய தேவை, அன்றாட தேவைகளை அவர் சந்திக்கிறார். The Lord has kept us angels and they meet our everyday essentials. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் சொல்வதற்கு சாட்சி இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள் நடக்க வேண்டும். When we say a Christian life, every day he has his testimony and he has something to share about Jesus. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். Every day the Lord is doing a miracle or a wonderful thing in his life. ஒவ்வொரு நாளும் பல தேவைகள் உண்டு, ஆனால் எங்கே இருந்தோ கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்திக்கிறார். Every day there is a need for him and every day the Lord meets him from somewhere. இஸ்ரவேல் ஜனங்களை ஆச்சரியமாய் நடத்தின தேவன் நம்மையும் இந்த ஆச்சரியமான ஒளிக்குள் வந்திருக்கிறார். The Lord who led the children of Israel wonderfully, he has also led us to in this marvelous light. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு மந்திரவாதியுடைய சாட்சியை நான் கேட்டேன். Few years ago I happened to hear a testimony of a magician. அவர் பாரம்பரியமா அவருடைய பாட்டி கூட மந்திரவாதியா. Throughout his generation, even his grandmother also was a magician. இவரும் மந்திரவாதி. And he also was a magician. இவரை ஆண்டவர் சந்திக்க ஆரம்பிச்சார். The Lord started to visit him. ஒரு ராத்திரி ஒரு சொப்பனத்தை அவர் கண்டார். One night he happened to dream a dream. காலையில் 3:30 மணிக்கு அந்த சொப்பனத்தை காண்கிறார். He dreamt at early 3 a.m. early morning. அவரும் மனைவியும் பிள்ளைகளும் ஒரு இடத்தில் ஒரு ரோட்டில் நின்று கொண்டிருக்கிறார்கள். He along with his wife and children, they were standing in a road. ஒரு ஹெலிகாப்டர் பறந்து அவர்களை தாண்டி பின்னாடியிலிருந்து அவர்களை பார்த்து சுடுகிறது. A helicopter happened to hover along them, and from the rear part of the helicopter it appeared that it was speaking to them. அந்த அவர்களை சுடுகிறது, shooting at them. And it is shooting at them. இவர்கள் அந்த ஹெலிகாப்டரிலிருந்து மறையும்படியாக
தெரு தெருவாய் அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். They try to hide themselves so that they might not be hit with the shooting of that helicopter. கடைசியா ஒரு ரோட்டுக்குள் வந்தார்கள். Finally they came to a road. எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கும்போது ரைட் சைடுல காடா இருக்கிறது, ரோட்டினுடைய லெஃப்ட் சைடுல வீடுகளா இருக்கிறது. They came to a road where on the right side they were all jungle and the left side they were houses. இவர்கள் ஓட இந்த ஹெலிகாப்டர் இறங்கி அந்த காட்டுக்குள் இறங்கினது. And as they were running, this helicopter descended upon the jungle. 3 பேர் இறங்கினார்கள் ஹெலிகாப்டரில் இருந்து. And 3 persons they came out of that helicopter. 2 பேர் ரொம்ப கருப்பா இருக்கிறாங்க. 2 people were dark. அதுல ஒரு லேடி சிவப்பு Dress போட்டிருக்கிறாங்க. And one lady she was attired in red dress. 3 பேர் இந்த குடும்பத்தை துரத்துறாங்க. And these 3 people they chased this family. என்ன பண்ணனும் தெரியுமா? எந்த வீடு லெஃப்ட் சைடுல இருந்தா அதுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. And what did they do is they entered into a house which was on the left side. உள்ள ஓடி போனா அது வீடு இல்ல, அது ஒரு சர்ச். And when they entered, it was not a house, that happened to be a church. அங்க ஒரு ஜெபம் நடந்துட்டு இருக்கு. And there was a prayer going on. எல்லாரும் அபிஷேகத்துல நிரம்பிட்டு இருக்காங்க. Everyone was filled with the anointing. இவங்க அவர்கள் மத்தியில போய் உட்கார்ந்துட்டாங்க. And they seated themselves among them. துரத்தி வந்த 3 பேர் வாசல்ல நின்று, ஐயோ ஏமாந்து போயிட்டோமே, அவர் உள்ள போயிட்டாரே, எங்களால போக முடியாது, இனி ஒண்ணும் பண்ண முடியாது என்று சொல்லி வந்து விட்டார்கள். And all those 3 people who chased this family, they said, oh, we have been cheated, we cannot enter into that room. And they saying so, they left that place. அதுதான் ஆச்சரியமான ஒளி பிரியமானவர்களே. Beloved, that is the marvelous light. என்ன நடந்தது தெரியுமா? What really happened is, சில நாட்கள் பிறகு after so many days, அவர் நம்முடைய செம்பாக்கம் சபைக்கு வந்தார். And he happened to visit Sembakam Faith House. செம்பாக்கு போனவங்களுக்கு தெரியும், ஒரு சைடு காடு ஒரு சைடு வீடு. And all people who visited Sembakam Faith Home, you know, one side is a car and other side is a house. அந்த Faith Homeக்குள்ள போனா சொப்பனத்துல என்ன பார்த்தாரோ அதே மாதிரி அந்த Faith Home இருக்கு. And when he saw Sembakam Faith Home, as he dreamt in that dream, the place was exactly like that. இன்றைக்கும் அவர் நம்முடைய விசுவாசியா இருக்கிறார். Even today he is a believer. அதுதான் ஆச்சரியமான ஒளி. That is the marvelous light. அந்த ஒளி அவரை நடத்தினது, நம்மையும் நடத்தி கொண்டிருக்கிறது. That light led him, even so it is leading us. நாம் இருட்டில் நடக்கிறவர்கள் அல்ல. We are not the people who walk in darkness. ஒரு முறை ஒரு அம்மா, ஒரு வயசான தாய் சாட்சி சொன்னார்கள். Once old mother, she testified. பயங்கரமான ஒரு மழை நேரத்துல அவர்கள் வீட்டுக்கு வெளியே இருந்தார்கள். எல்லா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியாது. On the very rainy day, there was raining and she was outside the house and even the electricity was off. ஆனால் அவர்கள் சொன்ன காரியம் என்னவென்றால், என்னை மின்னல் அடித்து 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 என்னை வீட்டுக்கு நடத்தினது. And she said, testified, the lightning it happened shone before me and it led me to my house. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார். Once a pastor said so. அவருக்கு ஏறக்குறைய 85 வயது. And he is about 85 years of age. ஒரு கூட்டத்தை நடத்தி பஸ்ல திரும்பி வரும்போது பஸ்ல தூங்கி விட்டார். He conducted a prayer meeting and he traveled in a bus and he slept in that bus. அவர் தூங்கி இறங்க வேண்டிய பஸ் ஸ்டாண்டை தாண்டி டெர்மினஸ்ல கண்டக்டர் எழுப்புறார், எழும்புங்க. And he missed his bus stop and finally the terminus came and the conductor he woke him up. அவர் இறங்கும்போது பயங்கர மழை. And when he came down from the bus, there was raining. Faith Home எங்க இருக்குன்னு தெரியாது. He did not know where the Faith Home is. நைட் 11:30 மணி. It was 11:30 p.m. in the night. அந்த டைமை நோட் பண்ணிக்கோங்க. Note the time. 11:30 மணி நைட். It is 11:30 p.m. in the night. நடந்து எங்க நடக்கறாருன்னு தெரியாது. 2 செருப்பு சகதியில சிக்கி அதுவும் போயிடுச்சு. And he was just walking and walking in the night and even his cheppals, it was caught in the clay and he could not walk. எவ்வளவு நேரம் நடந்தாருன்னு நமக்கு தெரியாது. We do not know how many distance he walked. ஆனா கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த மழையில நனைஞ்சு எதிரில ஒரு வயசானவர் வந்தார். And he was drenched in the rain and he happened to see an old man walking towards him. அடையார்ல இருக்கிற நம்முடைய Faith Home உடைய அட்ரஸை இந்த வயசானவர்கிட்ட சொல்லி, the Pentecost சபை 45A 5வது தெரு பத்மநாப நகர், இந்த சர்ச் எங்க இருக்கு தெரியுமா? And he said to that old man and saying the address of Adayar Faith Home 45A Padmanabha Nagar, can you say where it is? அந்த வயசானவர் சொன்னோ அந்த தெருவுதான் என்று சொன்னார். And the old man said, it is here, lo, there it is. அவர் அங்க உள்ள போனா Faith Home.
And he immediately went in and there was the faithful. உள்ள போனா 3:45 praising bell அடிக்குது. And when he entered into there, the bell praising 3:45 a.m. in the morning. ஒரு ஆளையும் கேட்காம எத்தனை மணி நேரம் நடந்து கரெக்ட்டா வந்து சேர்ந்துட்டார் பாரு. And he did not inquire anybody, and he did not go anywhere, but correctly he entered the faithful. அதுதான் ஆச்சரியமான ஒளி. That is the wonderful light. எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு அந்த தேவன் தான் என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறார். They have such a faith, such a God is also leading me. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை ஆச்சரியமாய் இருக்கிறது. Every day our life is wonderful. நாம் இருட்டில் தடுமாறுகிறவர் அல்ல. We are not the people who grope in darkness. யாரோ சொல்லி வந்தவர்கள் அல்ல. We are not the people who have come here somebody saying to us. ஜீவனுள்ள தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். Our living God, he is leading us. ஆகாயத்தில் கெஸ் பண்ணி சிலம்பம் பண்ணுகிற நிச்சயம் உள்ளவர்களாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். We are going that we have an assurance that we are running this life. Hallelujah. Hallelujah. ஐந்தாவது காரியம். Fifthly, மத்தேயு 5:14 வாசித்தால். Matthew's Gospel chapter 5:17. 5:14. 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். போதும். Ye are the light of the world. வெளிச்சம் இயேசு மாத்திரமல்ல, நாமும் வெளிச்சமா இருக்கிறோம். Light is not only Jesus, we also are light. ஆனால் ஒரு சந்திரனுக்கு சொந்த வெளிச்சம் இல்லை, சூரியனுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது. அதுபோல்தான் நாம். So moon does not have its own light, it reflects the light of the sun. நாம் ஆண்டவருடைய வெளிச்சத்தை உலகத்துக்கு வீசுகிறவர்கள். So also we are reflecting the light of God to this world. உலகம் நேரடியாக தேவனை இந்த சூரியனை பார்க்க முடியாது. The world, it cannot directly see the sun. நம்முடைய தேவனாகிய சூரியனை பார்க்க முடியாது. They cannot see the light of God. ஆனால் அவர்கள் நம்மை பார்க்கலாம். But they will see us. இருட்டில் நடக்கிறவர்களுக்கு சந்திரன் வெளிச்சம் தான் தெரியும். People who walk in the darkness, they will see only the light of the moon. 2 சாமுவேல் 21:17 தாவீது ராஜா இஸ்ரவேலின் விளக்கு என்று அழைக்கப்படுகிறார். In 2 Samuel we read that David was the light of Israel. அதுபோல நாமும் விளக்காய் இருக்க வேண்டும். So also we also should be light. நம்முடைய சமுதாயத்திற்கு விளக்காய் இருக்க வேண்டும். To our society we should be a lamp. இயேசுவுடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். We should be a people who manifest the light of Jesus to others. அதுதான் சாட்சியின் ஜீவியம். That is the life of testimony. நமக்கு இருக்க சாட்சி. வேலைக்கு போகும்போது நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கிறார்களா? Do we have such a testimony when we go to our workplace? Can they see Jesus in us? நான் காலேஜில் படிச்சிட்டு இருக்கும்போது, while I was studying in my college, அங்க இருக்கிற ஒரு லெக்சரர், ப்ரொஃபசர் ஒவ்வொரு ஆளுடைய பேரு, நீங்க எந்த மதம் அதெல்லாம் கேட்டார். The professor, he happened to hear all the names of the students, to what religion they belong to. அதாவது ஏற்கனவே ஒரு மாசம் எங்களோட பழகின பிறகுதான் இதை கேட்கிறார். He was communicating with almost 1 month, and after this he asked this question. என்னிடத்தில் வந்தபோது நான் சொன்னேன் நான் கிறிஸ்டியன் என்று. And when he happened to came near me, I said I am a Christian. கிறிஸ்டியனா? அப்படி ரோமன் கேத்தலிக்கா புரோட்டஸ்டன்ட்டா? And he said, if you are a Christian or a Roman Catholic or a Protestant? புரோட்டஸ்டன்ட் என்று சொன்னேன். I said I am a Protestant. அதுல எந்த பிரிவு என்று கேட்டார். And he asked, to what branch or what group do you belong in that Protestant? பென்டிகாஸ்ட் என்று சொன்னேன். I said Pentecost. பென்டிகாஸ்டா? உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே என்று சொன்னார். He said, are you really a Pentecost? But I cannot see that you are a Pentecost. ஏன்னா காலேஜ்ல என்னுடைய சாட்சி அவ்வளவு சூப்பர் சாட்சி, அதனால உன்னை பார்த்தா பென்டிகாஸ்ட் மாதிரி இல்ல. Because in college I had such a testimony, the moment they look at me, they cannot realize that I am a Pentecost. நான் வெட்கப்பட்டேன். I was really ashamed. அந்த இயேசுவின் வெளிச்சம் எனக்கு காலேஜ்ல வீச முடியல. கெட்ட சாட்சி, உன்னை பார்த்தா பெந்தேகாஸ்ட் மாதிரி தெரியல. That light of Jesus was not shining in my life. That is a very bad testimony. In the college I did not have the testimony. நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? Even how is our testimony? மற்றவர்களுக்கு முன்பாக இயேசுவின் வெளிச்சத்தை வீசிக்கொண்டு இருக்கிறோமா? Are we manifesting the light of Jesus before others? இருளில் இருக்கிற மற்றவர்கள் நமக்குள் இருக்கிற விளக்கை கண்டு இயேசுவுண்டே வருகிறார்களா? All those people who are in darkness, when they see the light in us, can they come to Jesus? ஆறாவது, Sixthly, யோவான் 1 அதிகாரத்துல
John's Gospel chapter 1. அங்கே இயேசு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. It is said about Jesus, true light. அவர் உண்மையான ஒளி. 9ஆம் வசனம் வாசிங்க. Verse 9 it is said he is the true light. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. மெய்யான ஒளி. He is the true light. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? So what is that meaning? பொய்யான ஒளி ஒன்று இருக்கிறது. So it means that there is also a false light. அது என்ன பொய்யான ஒளி? What is that false light? லூசிஃபர் என்று சொன்னால் விளக்கு ஏந்துகிறவர். When we say Lucifer, he is a carrier of that light. Light bearer. Light bearer. இப்போ லூசிஃபர் என்ற ஒரு விழுந்து போன ஒரு பெரிய பிரதான தூதன். He is the chief fallen angel. இப்போ இந்த தூதனும் அவனுடைய பேரும் வெளிச்சம் என்றுதான். Even that angel is also called light. அப்போ இவன் எத்தனையோ பேர் இந்த பொய்யான ஒளியை வைத்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். So he is having this false light and he is deceiving many people. எத்தனையோ தத்துவங்கள், எத்தனையோ தவறான அறிவு, எத்தனையோ மார்க்கங்களை அவன் பிறப்பித்து ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். He is inventing so many philosophies, so many wrong doctrines and he is deceiving people. இப்ப நன்றாய் கவனியுங்கள். So listen carefully. இந்த உலகத்தின் மெய்யான ஒளி உலகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. This true light of the world, it is shining to this world. இன்றைக்கு இந்த கூட்டத்திலும் வீசிக் கொண்டிருக்கிறது. Even in this meeting it is also shining. நம்முடைய மனசாட்சியில் வீசிக் கொண்டிருக்கிறது. It is shining in our conscience. வேதத்தின் மூலமாக வீசிக் கொண்டிருக்கிறது. It is shining through the word of God. துண்டு பிரதிகள் விநியோகம் செய்யும்போது வீசிக் கொண்டிருக்கிறது. When the tracts are distributed, it is also shining. வெளி கூட்டங்களை, கன்வென்ஷன்களை நடத்தும்போது வீசிக் கொண்டிருக்கிறது. The open air meeting in the conventions, it is shining. அந்த வெளிச்சம் அறிவாய் வரும். That light will come as a knowledge. அந்த வெளிச்சம் நம்மிடத்தில் வந்து வா அறிக்கை பண்ணு என்று அழைக்கும். That light will call unto us, come confess. ஆச்சரியமான ஒளிக்குள் வரும்படியாக அது நம்மை ஊக்குவிக்கும். It will encourage us so that we might come to that marvelous light. ஆனா அந்த நேரத்துல நம் ஆரம்ப வசனத்தில் வாசித்தது போல நாம் அந்த வெளிச்சத்தை விட்டு ஒதுங்கி போய் நம்முடைய ரகசியங்களை பாதுகாக்க முடிய இருட்டில மறைக்க நாம் முயற்சி செய்தால், But as the early key verse that we have read, if we go away from that light and we try to hide ourselves in our secret sins, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? Adam, where art thou? ஆதாமே நீ ஒரு தவறு செய்தாய், அதை மறைப்பதற்கு நீ இப்பொழுது மரத்துக்கு பின்னாடி நீ ஒளிந்து கொண்டிருக்கிறாய். Adam, thou hast committed a fault and to hide that, you are hiding yourself. இது போல இந்த ஜனங்களுடைய கிரியைகள் தீமையாய் இருந்தபடினால் வெளிச்சத்தை பார்க்கலும் இருளையே விரும்புகிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. So also this verse, because their deeds are very evil, so that they might try to hide themselves, they go to darkness rather than coming to the light. நாம் எல்லாரும் பாவத்தில் பிறந்தவர்கள் தான். Everyone we are born in sin. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says, my mother conceived me in sin. ஆனால் நாம் வளர வளர்ந்த தீமையும் வளரும். So as we grow and grow, even this evil nature is also growing along us. ஆனால் இந்த வெளிச்சம் நம்மேல் வீசும்போது அந்த வெளிச்சத்தோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும். So when this light is shining upon us, we need to cooperate with that light. ஆம் ஆண்டவரே, என்னால் முடியல, நான் பாவி ஆண்டவரே, கிருபையாயிரும். Yes Lord, I am not able to do, I am a sinner, be merciful unto me, O Lord. அதை நாம் செய்யாவிட்டால், if we do not do that, அந்த இந்த வெளிச்சம் எனக்கு வேணாம், அந்த இருட்டுக்குள்ளே போய் அந்த ரகசியத்தை நாம் மறைத்து வைத்தால், if we say that I do not need that light, I am going to the darkness, and if we remain there, அந்த இருட்டுக்குள் ஒரு பொய்யான ஒளி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். in the darkness a false light will start to shine. ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கு அடிக்கடி நம்முடைய ஊழியக்காரர்கள் போய் கொண்டிருந்தார்கள். Once one day to a Christian home, servants of God, they happened to visit frequently. கொஞ்ச நாள் அவர்கள் விசிட்டிங் பண்ணி, புதிய ஆத்துமாக்கள் தான் விசிட்டிங் பண்ணி, கிறிஸ்தவர்கள் தான் பண்ணி ஒரு நாள் இந்த பாஸ்டர் பால்சன் சீக்கிரமா நீங்க எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். They are new believers, they are Christians, and this pastor, he visited them frequently and he said you should take waters of baptism. புருஷனுக்கும் மனைவிக்கு சண்டை உண்டாயிடுச்சு. And there was a strife between the husband and wife. மனைவி சொல்லுகிறாள், நம்ம ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தானே, திருப்பியும் எடுக்கணும், அந்த பாஸ்டர் சொல்லுகிறது போய்.
This wife says, we have already taken the waters of baptism. So what the pastor says, why should we take the waters of baptism again? It is a lie. பைபிளிலே ஒரே ஞானஸ்நானம் என்று தான சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்பி ஏன் எடுக்க வேண்டும்? Even in the Bible it is said one baptism. Why should we take it again? கடைசி அந்த புருஷன் மனைவி சொன்ன அந்த வாக்குவாதத்திற்கு இடம் கொடுத்து விட்டார். Finally, this husband yielded to the words of his wife. இது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பா நடந்த சம்பவம். This event it happened so many years ago. அந்த பாஸ்டர் அந்த வீட்டுக்கு வந்தபோது, when the pastor when he visited at home, புருஷன் மனைவி ஒரே மனதோடு அவர்கள் அந்த பாஸ்டர் இடத்துல இனி நீங்க எங்க வீட்டுக்கு வராதீங்கன்னு சொல்லி ஒதுக்கி விட்டார்கள். With one accord, with one mind, both the husband and wife said to the pastor, no more you should come to our house. அந்த பாஸ்டர் அந்த வீட்டு வாசல்ல நின்று ஒரு ஜெபம் செய்து விட்டு போய்விட்டார். But the pastor, he happened to be on the door and he said a small prayer and he left that place. ஆண்டவரே, இவர்கள் ரட்சிப்பை இழந்தாலும் இவர்களுடைய பிள்ளைகளையாவது ரட்சியும் ஆண்டவரே. Oh Lord, because even though these parents have lost the salvation, at least grant the salvation even to the children, oh Lord. அந்த சின்ன ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். The Lord even heard that small prayer. அந்த கெட்டுப்போன குடும்பத்துடைய சில பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சித்தார். The Lord saved that children of that destroyed family. அவருடைய பேர பிள்ளைகளையும் ஆண்டவர் ரட்சித்தார். Even the Lord saved their grandchildren. அந்த பேர பிள்ளைகள் ஒருவன் தான் நான். And that grandchild, one of the grandchild is me. இப்போ அந்த பெற்றோருக்கு என்ன நடந்து தெரியுமா? வேண்டாம் என்று சொன்னார்களே. So do you know what happened to the parents who said no? என்னுடைய தாத்தா பாட்டி, they are my grandparents. அவங்கள வேற ஒரு பாஸ்டர் போய் சந்திச்சாங்க. And another pastor from another denomination, he visited them. அவங்க கூட்டிட்டு போன சர்ச்சில் நிறைய அதிசயமான காரியங்கள் நடக்குது. And the church, he brought them. There are so many miracles will happen. அந்த பாஸ்டர் சொல்லுவாராம், இங்க நீங்க எழும்புங்க, அந்த மூன்றாவது தெருவுல போய் ரைட் திரும்பி நாலாவது வீட்டுல போய் பெல் அடிக்கும் போது பச்சை சாரி போட்டு ஒரு அம்மா வந்து உங்களுக்கு டோரை திறப்பாங்க, அவங்கள கூட்டிட்டு வாங்க, எங்களுக்கு உரியவர். அதே மாதிரி போவாங்க, அதே மாதிரி பச்சை சாரியில இருப்பாங்க, வருவாங்க, சபையில ஜாயின். இப்படி தீர்க்க தரிசனமா கரெக்டா நிறைய நடக்கும். He will say, oh, rise up and go to the third street and take a left and a fourth house. You will happen to meet a lady coming in green sari. He will say, go and meet her and bring her to the faith home. And as he said, it will happen and there will be a great revival in the church. அப்ப நம்ம சபைக்கு பாஸ்டர்மாரை வேண்டாம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது அங்க போக ஆரம்பித்தார்கள். And the parents that said no to our pastor, they visited that faith home. ஒரு நாள் சூழ்நிலை நிமித்தம் என்னுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு போக வேண்டியதா இருந்தது. Because of one circumstance I happened to meet my grandparents. அப்போ அந்த சபைக்கு போய் அந்த சபையை நடத்துகிற பாஸ்டர் அல்ல, ஒரு சிஸ்டர், ஒரு தலைவி. There was a lady or a leader. It is not the pastor who leads the church. She was there in that house. அவங்க பேர் சாந்தம்மா. And her name is Santamal. நம்ம எப்படி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்றோமோ அதே போல இயேசுவே ஸ்தோத்திரம், சாந்தம்மா ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. And as we said, oh Jesus, praise the Lord. So she also says, Santamal, praise the Lord. கொஞ்ச நாட்கள் பிறகு, but after few days, என்னுடைய சொந்தக்கார ஒருவர் அந்த வீட்டுக்குள் போனார். One relative of mine, he passed by that house. அந்த சாந்தம்மா வீட்டுக்கு. He passed by the house of Santamal. 2-3 அறைகளுக்குள்ள பின்வாசல் வழியாக போய் உள்ள போய் பார்த்தா சாந்தம்மா தலை விரிச்சிட்டு ஆடிட்டு இருக்காங்க. And he went around that house and he went inside that room. The Santamal, she was possessed with the devil and she was shaking. ஆனா அவங்க நடத்துற கூட்டம் இதே பைபிள்ல தான் பிரசங்கம் பண்றாங்க. நம்ம கேரளாவில் இருக்கிற மலையாள பாட்டு தான் பாடுறாங்க. ஆனா நடத்துகிற ஆவி பொய்யான ஒளி. And this Santamal, she used to preach with the same Bible that we hold, and they also sing the Malayalam song that was in Kerala, and this is a true false light. அப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஒளியில் நான் சிக்கிக்கொள்ளாமல் இந்த மெய்யான ஒளிக்குள் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் நன்றியா இருக்கிறேன். I am really grateful to the Lord so that the Lord did not allow me to go to that false light and he has brought me to this true light.
சீக்கிரத்தில் இந்த பொய்யான ஒளிதான் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறது. Soon this false light, it is going to engulf this world. நாம் என்ன செய்ய போகிறோம்? But what are we going to do? அதற்கு முன்பாக நாம் இந்த உலகத்தை விட்டு பறந்து விட நாம் ஆயத்தப்பட வேண்டும். We need to prepare ourselves so that we might escape before that. நம்முடைய கண்களை மூடுவோம். So let us close our eyes. அந்த ஆச்சரியமான ஒளியை பற்றி கேள்விப்பட்டோமே. We have heard about that marvelous light. அந்த ஆச்சரியமான ஒளி இங்கேதான் இருக்கிறது, நம்மை சுற்றி இருக்கிறது. That marvelous light, it is well in our midst and it is around us. அந்த ஒளிக்கு பின்னாடி ஒரு சூரியன் இருக்கிறது, அந்த சூரியனுடைய பெயர் இயேசு. And that behind that light there is a sun, and that sun is Jesus. இதுவரைக்கும் நம்மை நடத்தினது அந்த சூரியன் இயேசு. Hitherto that sun that led us is Jesus. வழி தப்பி போனபோது மறுபடியும் நம்மை பாதைக்கு கொண்டு வந்தது இந்த சூரியன் இயேசு. When we went astray, that he brought us again to this light, it is that light is our Jesus. தவறு செய்யும் போது அந்த தவறை சுட்டி காட்டுகிறது இந்த சூரியன் இயேசு. When we did a fault, that light it pointed toward us, that light is Jesus. அந்த சூரியனை எதிர்க்கிற ஒரு இருள் நமக்குள் இருக்கிறதா? Do we have that darkness where we resist that light? நம்முடைய மேட்டிமை அந்த சூரியன் சொல்லுகிற உண்மைக்கு விரோதமாய் நியாயம் பேசுகிறதா? Is our haughtiness, is our pride that resists that thing that the light speaks to us? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கட்டு உடைய வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் சென்று நம்ம அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக உண்மையை அறிக்கை பண்ண வேண்டும். If at all our bondage in our family should be broken, we need to come before that light and we should confess that true light. நான் நீதிமான், நான் நீதிமான், நான் உத்தமன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த சவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள். See that life of Saul who said, I am righteous, I am upright. இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் பாவிகள். All Christians are sinners. ஒரு நாள் அந்த வெளிச்சம் வீசினது. One day that light shone upon him. சவுலே சவுலே, நீ என்னை தான் உதைக்கிறாய், நான் முள்ளு, நீ உதைத்தால் உன் கால் தான் வலிக்கும். Saul, Saul, thou kickest me, I am at the thorn, if you kick at me, you will be hurt. ஆண்டவரே நீ யார்? Who art thou, Lord? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. He says, I am Jesus that thou persecutest. அன்றைக்கு அவன் பெற்ற வெளிச்சம் சாகும் வரைக்கும் அவர் விடவில்லை. The light that he received on that day, it did not leave him till his very at the point of death. அகிரிப்பா ராஜாவே, நான் எனக்கு கிடைத்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமை காட்டவில்லை என்று எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சாட்சி சொல்லுகிறார். He testified so many years after his life, O King Agrippa, I was not disobedient to that heavenly light. எத்தனை பேருக்கு அந்த ஒளி வேண்டும்? How many of you need that light? எத்தனை பேர் அந்த ஒளி நடத்த வேண்டும்? How many of us should be led by the light? நானும் என் குடும்பம் அந்த ஒளியினால் நடத்தப்பட வேண்டும். I and my family should be led by that light. அந்த பொய்யான ஒளி என் மனதில் வீசக்கூடாது. That false light should never shine in my mind. என் வாழ்க்கையில் நான் ஏமாற்றம் அடைய கூடாது. I should not be deceived in my life. இப்பொழுது கேட்டது போல பொய்யான ஒரு மார்க்கத்திற்கு நான் சிக்கிவிடக் கூடாது. As I heard now, I should not be entangled in a wrong doctrine. அந்த நீதியின் சூரியன் இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிறார். That sun of righteousness is in our midst now. நம்மை நடத்த அவருக்கு மனது உண்டு, நாம் நடத்தப்பட நமக்கு மனது உண்டா? He is always willing to lead according to his mind, but are we willing to be led by the light? அப்படி இருக்கும் என்றால் கரங்களை உயர்த்துவோமா? If that be so, let us lift up our hands. இது ஏதோ பொழுது போகும்படியா செய்கிற ஒரு காரியம் அல்ல. தேவன் நம்மத்தில் நம்முடைய கரங்களை கண்டு கொண்டிருக்கிறார். It is not to while away our time, but the Lord seeth every hand our heart. குடும்ப தலைவர்களே, உங்கள் குடும்பம் சார்பாக நீங்கள் கைகளை உயர்த்தினால், Oh, head of all the families, if for the sake of the family, if you lift up your hands, கர்த்தரின் குடும்பத்தில் இருக்கிற இருளை மாற்றுவார். the Lord will change the darkness in your family. உன் குடும்பத்தை தவறாக நடத்துகிற அந்த ஆவி அவர் விலக்குவார். The Lord will remove that false spirit that is leading you astray. அந்த பொய்யான ஒளியின் ஆளுகையிலிருந்து கர்த்தரை விடுவிப்பார். The Lord will deliver you from that authority of the false light. இன்றைக்கு நீ கையை உயர்த்தி உண்மையாக ஒரு வாஞ்சையை நீ தெரிவிப்பாய் என்றால், Now if you lift up your hands and show forth your true desire, உன் உயர்த்தின கையை காண்கிற உன் ஆண்டவர் இந்த வாரத்திலே ஒரு விடுதலின் கிரியை அவர் செய்ய போகிறார். the Lord that seeth the lifted hands of the Lord, He is going to do a wonderful thing even in this week. நீ உன் மூளையை பாவிக்காத ஒரு குழந்தையை போல நீ ஏற்றுக்கொள். நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். Do not use your place as a little child, accept the Lord, and the Lord shall remove the darkness. இருளை மாற்றுகிறதான பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். The Holy Spirit that changes all our darkness, He is
is moving in our midst. ஒரு காலத்தில் பூமி ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருந்தது. One time the earth was without form and void. அப்பொழுது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இன்றைக்கு நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ஜலத்தின் மேல் அசைவாடினார். And even the Holy Spirit of God, even now he is in us, even he was moving on the face of the earth on that day. அப்பொழுது அந்த இருள் மாற்றப்பட்டது. Then the darkness was changed. அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒழுங்கின்மை மாற்றப்பட்டது. Through the Holy Spirit of God, that form was changed. அதே பரிசுத்த ஆவி தான் இங்கே இருக்கிறார். That same Spirit of God is even now. அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். And the same Spirit of God is within us. 5 நிமிடம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளட்டும். For 5 minutes, let the Holy Spirit of God rule us. அவருடைய வெளிச்சம் நம்முடைய மனதில் இறங்கட்டும். Let His light descend upon our mind. நம்மில் இருக்கிற நம்முடைய எழுத்தின் பிரகாரமான கை நன்றாய் ஃப்ரீயா இருக்கிறது, ஆனால் ஆத்துமாவின் கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. Our literal hands is free, but our hands of our mind or soul, it is being bound. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வரவேற்பீர்கள் என்றால் அங்கே விடுதலை உண்டு. But when you welcome the Spirit of God, there is a liberty. உலகத்தின் ஒளி நம்மத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. The light of the Lord is shining upon us. இருட்டுக்குள் ஒதுங்கி ஓட வேண்டாம், வெளிச்சத்திற்குள் வருவோமாக. Let us not hide ourselves and go into darkness. Let us come to that light. அந்த வெளிச்சத்துக்குள் வர நம்முடைய அறிவு மாறும். As and when we come to that light, then there is the knowledge. நம்முடைய கட்டுகள் உடையும். Our bondage will be broken. வருவோமாக. Let us come to Him. ஆவியானவர் ஆட்கொள்வாராக. Let the Spirit of God rule us.